என்னால் காலையில் டைமில் வந்து டீ காஃபி வந்து குடிக்காமல் இருக்கவே முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருந்துச்சு கொஞ்ச நாளாக. இப்போ ஒரு 2 மந்த்தாக வந்து நான் வந்து இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணுன்ற ஒரு எண்ணமே வரல. உங்களாலேயும் அது போல் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் குடித்தோம்னா நமக்கே தெரியாமல் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகுது. இப்போ வாங்க ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, சொரக்காய். இது 2 பேருக்கு தேவையான ஜூஸு. சொரக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நெல்லிக்காய் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 நெல்லிக்காய் போல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு தான். அப்புறம் எலுமிச்சப்பழம் வந்து ஒரு 1/4 பீஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் புதினா, அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த ஜூஸுக்கு தேவையான பொருள் வந்து இவ்வளோ தான். அதை வந்து மொத்தமாக மிக்சியில் போட்டு தனித்தனியாக போட்டு கூட அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஒன்றா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சிட்டு வடி போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்குது. அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே நல்லா ஊற்றிட்டோம்னா நல்லா அரைப்பட்டுடுது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு நமக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதை வந்து நம்ம வடி போட்டு எடுத்துட்டோம்னா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 2 மந்த்தாக இது போல் தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு கன்ஃபார்ம் உடனேலாம் வெயிட் லாஸ் ஆகாது. ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தோம்னா ஒரு 1 kg 1.5 kg எல்லாம் கன்ஃபார்மாக குறைஞ்சிருக்கு. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். வெயிட் லாஸ் டயட்லேயும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 வீக் கழித்து பார்த்தாவே நல்லா வெயிட் லாஸ் வந்து நல்லாவே ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.